Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment, not just a fix, a future. இதுதான் பாசிங் அவுட் செரமனி போது நாங்கள் போயிருந்தோம் 2006 ஏப்ரல். அப்போ வந்து பாஸ் அவுட் ஆனால் அப்போ போய் எடுத்த ஃபோட்டோ இது. இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வரும். பழைய ஞாபகம்லாம் வரும். இந்த ஃபோட்டோ படத்தில் கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அது அவள் இந்துவும் வந்திருந்தா. இது எப்போ எடுத்தது? கமாண்டோஸ் ட்ரைனிங் 2009 பெங்களூரில் எடுத்தாங்க. இதோ இங்கே இருக்காங்க. லவ் பண்ணலன்னா நான் கமாண்டோஸ் ட்ரைனிங்கே போயிருப்பேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு காதல் பண்ணிட்டேன், நான் ட்ரைனிங் போகல அப்படின்னு சொன்னான். ஜசாமி கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்தான். அங்கே வந்து முகுந்தோட பஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ இது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நம்ம பையனோட சிலையை வந்து வச்சுருக்காங்க, ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்கன்ற கஷ்டமாக தான் இருந்தது. இது இருக்க ஒரு பொண்ணு கொடுத்தா இந்த இதில் ஃப்ரிட்ஜில் மாட்டிக்கும்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஸ்கூலில் பொண்ணு. அப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் மாட்டிக்கிறச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மூடி இங்கே தான் வச்சுருவேன். பட் அது பார்க்குறச்சே எனக்கு வேதனையாக தான் இருக்கும். இன்னும் வேதனை தான் இருக்குது. அவனோட ஆசை நிறைவேறுது. இராணுவ மரியாதை கிடைக்கணும்னு அது ஆசை, அது இருக்க நிறைவேறுது. அப்படி சொல்லும்போது எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு? அம்மா ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படி பேசுறிய அபசகுனமாக பேசுறியேன்னு அதுவே நடந்து போச்சு. எனக்கு அம்மாக்காக அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே சிரிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அம்மா வலியோடு இருக்குது. அவங்க ஒய்ஃபை எப்படி சமாதானம் படுத்துனீங்க அப்போ ஒரு இறந்தா? இல்லை அவள் இருக்க ஸ்ட்ராங்காக தான் இருந்தா. அவள் அழக்கூடாதுன்னு சொன்னனால ஸ்ட்ராங்காக தான் இருந்தா. ஒரு வாட்டி கூட ஒரு கண்லேருந்து கண்ணீரே பார்த்ததில்லை. மெடல்லாம் வாங்கிட்டா இவர்கிட்ட பிரசிடென்ட்லேருந்து எல்லாம் திருப்பி நான் வரைச்சி தான் பெங்களூர் வரைச்சி தான் கொஞ்சம் அழுதா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நாங்கள் நல்லா இருக்கோம். 2006 வந்து ஆர்மிக்கு போகிறாரு இல்லையா சார்? அதுக்கப்புறம் எதனால் அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அது அது குழந்தையிலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவனுக்கு. 2 வயசுலேருந்தே இவ இருக்க பாபி டாலை வச்சுட்டு இந்த இது ஹீமேனை வச்சுட்டு விளையாடுவா. அப்போ இருக்க விளையாடின்னு இருந்தா. எனிமியை அடிக்கணும், அப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு. ஆமாம், இன்ட்ரெஸ்ட் உண்டு. பட் எதனால வந்ததுன்னு இல்லை, இவாள்லாம் இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஆர்மி இவாள்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் 2 பேரும் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ். அவள் யாரும் இவங்ககிட்ட எதுவும் பேசினதில்லை. ஆனால் அவன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கச்சேன்னு சொல்லுவான், அப்பா நான் பார்டரில் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் கிரிக்கெட் பேட்டு தான் கன்னுன்னு வச்சுட்டு அக்கா 2 பேரையும் டெரரிஸ்ட் ஆக்கிடுவான். இந்த மாதிரி பண்ணால் சரி குழந்தை தானே இது அப்படின்னு நினச்சிருந்தோம். அப்புறம் சைனிக் ஸ்கூலில் சேரணுன்னுச்சு. என்னுடைய பிரதரில் ஆர்மியில் இருந்தார். உங்கள் பையன் ஆர்மி தான் போடுறான்னா இதில் சேர்க்காதீங்க, அப்புறம் யூல் பி மிஸ்ஸிங் ஹிம். காலேஜ் படிக்கட்டும், அப்புறம் மாற்றிடலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால் அப்படியே அவன் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஓடியை ட்ரை பண்ணால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவனுக்கு கிடச்சிடுது. எஸ்எஸ்பி டிஃபிகல்ட்டுன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, சார் எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா எப்படின்னு. நான் சொன்னேன், எஸ்எஸ்பின்னா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு தெரியும்ப்பா, எனக்கு அது தெரியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு. இப்போ கூட ஓடிஏல நாங்கள் இப்போ லாஸ்ட் இயர் போகிறச்சே ஒரு பையன் வந்தார். சார் நான் 13வது அட்டம்ப்டில் நான் கிடச்சிது எனக்கு. இந்த அமரன் சினிமா பார்த்த அப்புறம் எனக்கு சேர்ந்து தான் ஆகணும்ன்ட்டு டிசைட் பண்ணிட்டு நான் பண்ணேன் அப்படின்னாரு. 2014 வரைக்கும் 9 வருஷம் சர்வீஸில் இருக்கார் இல்லையா சார்? அந்த 9 வருஷத்தில் எத்தனை வாட்டி வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்துருப்பாரு? நாங்களும் போவோம். அந்த மாவுன்னு இடத்துல இருந்தா. ஸோ அந்த மிலிட்டரி இண்டோர் பக்கத்தில் மிலிட்டரி ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் வார் MHOW மாவுன்னு அங்கே வந்து நாங்களும் இருந்திருக்கோம். பீஸ் ஏரியாவில் இருக்கிறச்சே நாங்கள் ஃபேமிலி இருக்க விடுவோம். போயிடுவோம். அந்த 9 வருஷம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பையன் ஆர்மியில் இருக்கான், நம்ம எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். வீட்டில் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். நீ என்ன நெய்பர்ஸ்க்கெல்லாம் போய் சொல்கிறதுக்கா அப்படின்னு எல்லாம் கேட்பான். அவன் இருக்க எதுவுமே ஆர்மி சீக்ரெட்டெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டான். வீட்டில் சொன்னதில்லை. அப்புறம் இவன் போனப்புறம் கேட்டேன்னா, இந்துகிட்ட கேட்டால் அவள்கிட்டையும் சொன்னது இல்லையா. ஏதானு சொன்னேன்னா, ஐயோ உங்ககிட்ட போய் சொல்லிட்டேனே எப்படிம்பான். இது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணு, குளிரில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்பான். ஜம்மு குளிரில் கையெல்லாம் மரத்து போயிடுமா, கை நல்ல வேளை நீ இருக்க, உங்ககிட்ட போய் வளரிட்டேனோ அப்படின்பான். அதுதான் சொல்லியிருக்கான். அப்புறம் ஏதானு லெமன் பிழிஞ்சு ஏதானு சாப்பிடு இப்படிலாம் நான் அட்வைஸ் பண்ணுவேன்.
அப்போ இருக்க அவன் சொல்லுவான், இங்கே இப்போ டின்டு ஃபுட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு. அதெல்லாம் இது எதுவுமே கிடைக்காதுன்னு. நீ இவ்வளோ ஆசையாக இப்போ ஆசைப்படுவிய தோசை எல்லாம். என் அம்மா சொல்லுவா, கோலமாவை கரைச்சி தோசை வாத்தா கூட இவன் இருக்க சாப்பிட்டுட்டு போயிடுவான் உன் பையன், அவ்வளோ தோசை ஆசை. இவ்வளோ வச்சுட்டு எனக்கு நீ ஏன்டா இங்கேயே இந்தியாவிலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு. அது பேஷன்மா என்னோடது. இவ்வளோ ஆசைகள் இருந்தாலும் நாட்டுக்காக தான். ஆமாம் ஆமாம், பேஷன். அது பேஷன் சொல்லுவான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கிறச்சே ஒரு பெரேடு முடிஞ்ச அப்புறம் அந்த இது ட்ரிகர் இது லாக் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அது பண்ணுறச்சே யாரோ தெரியாமல் சுட்டாங்க. அந்த போய் மரத்தில் பட்டு முதுகில் ஏறிடுச்சு. உடனே அவன் போய் சிஓட்ட போய் சொல்லியிருக்கான், சார் இங்கே ட்ரீட்மெண்ட் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் எடுத்தால் அவரை கோர்ட் மார்ஷல் பண்ணிடுவாங்க, அவருக்கு தெரியாமல் பண்ணிட்டாரு, அதுக்கெலாம் பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் எங்களுக்கும் சொல்லலை. இவன் இங்கே மெட்ராஸ்க்கு வந்த அப்புறம் தான் எனக்கு வந்து தெரியணுமோ குனிஞ்சு பேக் எடுக்கிறச்சே ரொம்ப அப்படின்னு என்னடா அப்படின்ட்டு தான் சொன்னான். அந்த மாதிரி நேராக ட்ரிவாண்ட்ரம் போய் அவங்க மாமனார்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டான். அந்த மாதிரி சோல்ஜர்ஸ்லாம் தே ஆல் லைக் ஹிம். இங்கே ஏழுமலைன்னு ஒருத்தர் வந்தார், இது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து. அவர் தான் சொன்னார், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவரை, என் மடியில் தான் உசுர விட்டார், எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னாரு. ஆந்திராவிலேருந்து வந்த ஒரு இவரே அழுதார். அவனோட ஆசை நிறைவேறுது. ஆனால் ஃப்ளாகு என்ன ஆசை மேம் அவரோட? இல்லை இல்லை, அவன் இருக்க ஃப்ளாக் இப்போ இது பண்ணி நான் உசுரோடு இருக்கவே இது பண்ணி இந்த பொங்கலுக்கு வரைச்சே கிடைக்கணும். ஆமாம் ஆமாம், இராணுவ மரியாதை கிடைக்கணும்னு அது ஆசை. அது இருக்க நிறைவேறுது. பட் ரிட்டையர் ஆகணும்னா ஒரு ஜென்ரலாக இல்லை லெஃப்டினன்ட் ஜென்ரலாக ரிட்டையர். ஆமாம் ஆமாம். அப்படி இல்லைனாக்கா எனக்கு எதாவது ஆயிடுச்சுனாக்கா இந்த காஃபின் மேலே இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் போற்றி வரணும், இதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி, நீ ஆனால் எதுவும் வேண்டிக்காத நீ எதுவுமே அதனால அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவன் ஆசைப்பட்ட மாதிரி இதுதான் நடந்தது. அப்படி சொல்லும்போது எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுமா? அம்மா ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா என்னடா பொங்கலுக்கு வந்திருக்க, நல்ல இப்போ இது வந்திருக்க, இப்போ இருக்க இப்படி பேசுகிறிய, அபசகுனமாக பேசுகிறியேன்னு அதுவே நடந்து போச்சு. ஆக்சுவலி மார்ச்சில் எனக்கு மார்டர் ஆகிடுது. உங்களுக்கு வந்துட்டு போனால் ஜனவரி 2014 வந்தான். ஏப்ரல் 25 மார்டர். ஆமாம், ஏப்ரல் 25 மார்ட். இந்த மாதிரி பாம்பேயில் இப்போ இது அரைச்சே எங்கிட்ட சொன்னார். எங்கிட்ட இப்போ நித்யா வந்து என் பொண்ணு அங்கே இருந்தது, பாம்பேயில் இருந்தது. அப்புறம்தான் ஹாங்காங் போனேன். அப்போ அவள் இருக்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா, அவனோட ஃபோட்டோ அது இருக்க. இப்போ சிரிச்சுண்டு எனக்காக போஸ் கொடுத்தான். சிரிச்சுண்டு வலியோடு இருந்தேன், இருந்தாலும் சிரிச்சுண்டு அது ஃபோட்டோ காமிக்கிறேன் நான். அந்த ஃபோட்டோ இருக்குது எனக்கு. ஸோ இதுதான் ஃபோட்டோ. அது பாம்பேலேருந்து எனக்கு அம்மாக்காக அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே சிரிச்சுண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். ஆமாம், வலியோடு இருக்குது. ஆமாம். நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் சொன்னீங்களா, கல்யாணம் ஆயிடுச்சு வேண்டாம், ஆர்மி வேண்டாம், அந்த மாதிரி எனக்கு நான் சொல்லியிருக்கீங்களா அவர்கிட்ட? இல்லை, அவன் வந்துடும் தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். உனக்கு ஓரோ தடவையும் வரைச்சே வந்துடும் தான் சொல்லிட்டு இருப்பேன். நான் வீட்டுக்கு வந்துடும், உனக்கு இவ்வளோ ஆசையாக இருக்கே, சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆசை, அவனுக்கு ரொம்ப சாப்பிட ஆசை. அவன் ஸ்வீட் சாப்பிடுவான், நிறைய ஸ்வீட் சாப்பிடுவான். அதனால் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும், நீ எது வேணால் பண்ணிக்கலாம் எல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா அது சாதாரண விஷயம். நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு. அந்த செய்தி கேட்டோன்னே எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு உங்கள் 2 பேருக்குமே? இல்லைம்மா, ஷாக்காக தான் இருந்ததும்மா எனக்கு. இப்போ நான் அழவெல்லாம் இல்லை, சினிமாவில் காட்டுற மாதிரி அதை அழவெல்லாம் இல்லை. ஏன்னா நான் இருக்க ஒரு மாதிரி இப்போ இதாக தான் இருந்தேன். யாருமே இப்போ முகுந்து ஏற்கனவே எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான், நான் எது வந்தாலும் அழக்கூடாது, எனக்கு காஃபினில் வந்தால் கூட நீங்கள் யாருமே அழக்கூடாது. அதனால வருவான் தான் இருந்தது. இல்லை அவன் இருக்க. ஆனால் ஒரு மனசளவில் உங்கள் எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருந்தாரு. நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமாம், பயப்படக்கூடாது. கடைசியாக என்ன பேசிட்டு போனார்? அவர் இருக்க ஆசீர்வாதம் பண்ண சொன்னான். நான் சொன்னேன், அப்போவும் சொன்னேன், கர்னல் மாதிரி லெஃப்டினன்ட் கர்னலோட திருப்பி வந்துடுவேன்னு. அதெல்லாம் நிமிஷமாக கிடச்சிருமா, நீ இருக்க ஆசீர்வாதத்தை பண்ணுறச்சே நீ எப்படி பண்ணணும், அட்லீஸ்ட்டு ஜென்ரல் இல்லைன்னா லெஃப்டினன்ட் ஜென்ரல் அதான ஆசை அது பண்ணியிருக்கணும்ல.
நீ என்ன இப்படி வாட் ஏ மதர் யூ ஆர் அப்படின்னு சொன்னான். இந்த ஏப்ரல் 12th ஏப்ரல் 2014 பர்த் டேட் ஆஃப் பர்த்து. அப்போ சொன்னால் ஃபோன் பண்ண முடியாது அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்புறம் அவனே கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணான். அப்போ தான் ஒரு ஃப்ளாட் புக் பண்ணான் வண்டலூரில் ரூபி பில்டர்ஸோட. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு லைஃப் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டிருந்தாங்க என்ன. அப்புறம் சரி நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசினேன். என்னடா பண்ணோன்னு, நான் சர்டிஃபிகேட் அனுப்புகிறேன்ப்பா நான் அப்படின்னா. அவன் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சான். அதுக்குள்ளே he was martyred. நான் கொஞ்சம் என்னோட கோவத்தை காமிச்சிட்டேன். பில்டர்ஸு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, சர்டிஃபிகேட்டுக்கு கொடுக்குறேன், ஆனால் என் பையன் இல்லை, உசுரோட இல்லைன்னு. அப்புறம் அவங்க பாவம் எல்லா ரூபி பில்டர்ஸ் எல்லோரும் வந்து ஃபைனல் சல்யூட் பண்ணிட்டு போனாங்க. அவங்க ஒய்ஃபை எப்படி சமாதானப்படுத்துனீங்க அப்போது ஒரு இறந்தா? இல்லை அவள் இருக்க ஸ்ட்ராங்காக தான் இருந்தா. அவள் அழக்கூடாதுன்னு சொன்னனால ஸ்ட்ராங்காக தான் இருந்தா. ஒரு வாட்டி கூட அவள் கண்ணிலேருந்து கண்ணீரே பார்த்ததில்லை. மெடல்லாம் வாங்கிட்டா இவங்கிட்டேருந்து பிரசிடென்ட்லேருந்து எல்லாம். திருப்பி நான் வரைச்சி தான் பெங்களூர் வரைச்சி தான் கொஞ்சம் அழுதா. நான் இது அவள் அழுது பார்த்ததே இல்லை. தைரியமாக இருப்பாள். பேச முடியுமோ முடியாதோ வாயை மூடின்னு இருந்துருவா. ரொம்ப பேச மாட்டாள். அது ரொம்ப தைரியசாலி தான். ரொம்ப காமிச்சிக்க மாட்டா தன்னோட மனசுலாம். நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க அவரோட ஃபோட்டோஸ். இதெல்லாம் எப்போ எடுத்துட்டுன்னு சொன்னால் நாங்கள் தெரிஞ்சுப்போம். இதுதான் பாசிங் அவுட் செரமனி போது நாங்கள் போயிருந்தோம். 2006 ஏப்ரல். அப்போ வந்து பாஸ் அவுட் ஆனால் அப்போ போய் எடுத்த ஃபோட்டோ இது. இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வரும். பழைய ஞாபகம்லாம் வருது. இந்த ஃபோட்டோ படத்தில் கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் அது அவள் இந்து வந்திருந்தா. ஆமாம் இந்து வந்திருந்தா. இல்லை இந்து இல்லை, பட் இந்து இருப்பா எங்களோட. ஆமாம். இது எப்போ எடுத்தது? கமாண்டோஸ் ட்ரைனிங் 2009 பெங்களூரில் எடுத்தாங்க. இதோ இங்கே இருக்காம. லவ் பண்ணலன்னா நான் கமாண்டோஸ் ட்ரைனிங்கே போயிருப்பேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு காதல் பண்ணிட்டேன், நான் ட்ரைனிங் போகல அப்படின்னு சொன்னான் அவனுக்கு. இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டினார் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி என் ட்ரைனிங் போகும்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஆமாம். நாங்கள்லாம் ஆர்ஷி சின்ன அவனோட ஜசாமி கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்தான். அங்கே வந்து முகுந்தோட பஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ இது எந்த இயர் சார்? இது 2015-16 இருக்கும். 15 எடுத்தது. இது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நம்ம பையனோட சிலையை வந்து வச்சிருக்காங்க, ஸ்டாச்சுவாக வச்சிருக்காங்கன்ற கஷ்டமாக தான் இருந்தது. இது இருக்க ஒரு பொண்ணு கொடுத்தா இந்த இதில் ஃப்ரிட்ஜில் மாட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஸ்கூலில் பொண்ணு. அப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் மாட்டிக்கிறச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மூடி இங்கே தான் வச்சுருவேன். இப்போ நீங்கள் ஹாலில் உட்காந்து பார்க்கும்போது அடிக்கடிக்கு பார்ப்பீங்கல்ல இந்த ஃபோட்டோ, ஏதாச்சும் ஞாபகம் வருமா உங்களுக்கு? சின்ன வயசு பையன், நம்ம பையனை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க இல்லையா? அது இது நாங்கள் ரொம்ப பார்க்கறதில்ல, மூடி தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பார்த்தானே கஷ்டமாக இருக்கும். நான் அதான் சொன்னேனே, 2-3 நாள் இந்த பொண்ணு கொடுத்தாலே இப்போ 10 வருஷமாக செயின் ஃப்ரிட்ஜில் மாட்டி வச்சேன். பட் அது பார்க்குறச்சே எனக்கு வேதனையாக தான் இருக்கும். இன்னும் வேதனை தான் இருக்குது. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட வீட்டுக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. V-Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment, not just a fix, a future.